சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விண்ணப்பித்த 3 நாட்களில் புதிய மின்சார இணைப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்ன செம குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் 3 நாட்களில் புதிய மின்சார இணைப்பு வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசியுள்ள மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்சார வாரியத்திற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அதன்படிதான் மின் இணைப்புகள் வழங்க முடியும். இருப்பினும் வனப்பகுதி, நீர்நிலைகள், மேய்க்கால் புறம்போக்கில் குடியிருப்போருக்கு மின் இணைப்பு கேட்டு கோரிக்கைகள் வந்துள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் 27 லட்சம் மின் இணைப்புகள் விண்ணப்பித்தவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு மின்சார வாரியம் சாதனை படைத்துள்ளது. அதேபோல் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் 3 நாட்களுக்குள் மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் இந்த ஆண்டு 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேவைக்கேற்ப நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக 600 மெகாவாட் அனல் மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ரூபாய் 57 கோடி மதிப்பீட்டில் மன்னார்குடி, மலைக்கோட்டை, சிதம்பரம், திருவுத்திரகோசமங்கை, திருவிடந்தை, சமயபுரம், மேல்மலையனூர், திருவிடைமருதூர், காளையார்கோவில் ஆகிய ஊர்களில் அமைந்துள்ள தேரோடும் வீதிகள் மற்றும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் செல்லும் மேல்நிலை மின் பாதைகள் புதைவடங்களாக மாற்றி அமைக்கப்படும். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 27 லட்சம் மின் இணைப்புகள் விண்ணப்பித்தவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு மின்சார வாரியம் சாதனை படைத்துள்ளது. அதேபோல் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் 3 நாட்களுக்குள் மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் 3 நாட்களில் புதிய மின்சார இணைப்பு வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.